வாசிக்க தெரிந்த வேத பகுதி யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனங்களை வாசிக்கிறோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பதாக 90ஆம் ஆண்டு யோவானால் எழுதப்பட்டது. மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த 5வது வார்த்தை. ஏனென்றால் இந்த உலகத்தில் பிச்சைக்காரங்க கூட சில நேரங்களில் ஞாபகம் வந்தால், நம்மகிட்ட ஏதாவது சில்லறை இருந்தால் அவளுக்கு பிச்சை போடுவோம், இல்லை என்றால் அவளை தட்டிவிட்டு நாம் கடந்து செல்வோம். ஆனால் நம் வீட்டிற்கோ இல்லை வழிகளிலோ யாராவது தாகமாக இருக்கிறேன்னு சொன்னால் நிச்சயமாய் 99.9% அவளுக்கு நாம் தண்ணீரை கொடுப்போம். ஆமே. மிகவும் லேசான ஒரு உதவி என்று சொன்னால், அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால். ஆமே. அப்போ தண்ணீர் என்பது ஒரு என்ன சொல்வது, எளிமையான, மிக எளிமையான காரியம் தண்ணீர். ஆனால் இங்கே ஜீவனை தியாகமாய் கொடுக்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். வாசிக்கலாம் 29வது வசனம். ஆமென். ஆமென். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஆமென். இங்க இயேசுவுக்கு 2 முறை பானம் கொடுக்கப்பட்டது. சிலுவைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அவருக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள், வெள்ளை போலம் கலந்தது. அதற்கு எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் சொன்னால், சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வழி தெரியாமல் இருக்கிறதற்காக வேண்டி பொதுவான எல்லாருக்கும் அந்த பானத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் தண்டனை உறுதியாகிவிட்டது, நிச்சயமாய் சிலுவையை சுமக்க வேண்டும், கொல்கத்தா மலை வரைக்கும் போக வேண்டும். அதற்கான அந்த வழி தெரியாமல் இருக்க அந்த காடியை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார்கள். ஆனா அவர் அதை குடிக்கவே இல்லை. ஆமே. ஏனென்றால் வழி என்று சொன்னால் அவருக்கு தெரியும். ஆமே. நம்ம சொல்றோம் இயேசுவுக்கு என்ன தெரியும், இயேசுவுக்கு என்ன தெரியும். ஆனா இங்க கவனிங்க, இந்த வசனத்தை, இந்த 29வது வசனத்துல காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை தோய்த்து, யார் கொடுத்திருப்பா? ரோம போர் சேவர்கள். அப்படித்தானே? யார் கொடுத்திருப்பா? என்ன அமைதியா உட்கார்ந்துருக்கிறீங்க, ரொம்ப சோகமா இருக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நன்னாள். ஆமே. நன்னாளா கருப்பு சட்ட நாளா? நன்னாள். எனக்காக, என் பாவங்களுக்காக ஒரு பலி செலுத்தப்பட்ட நாள். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. ஆமேன். சோகமாலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த நாள் இல்லை என்றால் நமக்கு மீட்பு இல்லை. ஆமே. இந்த நாள் இல்லை என்றால் எனக்கு உயிர் இல்லை, என் பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. ஆமே. இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த ரோம போர் சேவர்கள் இயேசுவுக்கு அந்த பஞ்சலை நினைச்சு கொஞ்சம், அதாவது பியூர் வாட்டர் அல்ல, கசப்பு கலந்த காடி, ஏதோ ஒன்று தொண்டையை நனைக்கிட்டுமே சொல்லி கொடுக்குறாங்க. ஆமே. ஆனா இயேசு அதை வாங்கின பின்பு தலையை சாழ்த்தி தலையை கவிழ்ந்துட்டான்னு வேதம் சொல்லுது. இப்போ கொடுமைப்படுத்தினது யார்? பதில் சொல்லுங்க. கொடுமைப்படுத்தினது யார்? போர் சேகரவள். அவரை அடித்தது யார்? முள்மணி சூட்டினது யார்? அங்கேயே கழட்டி மாட்டினது யார்? அவ்வளோ கொடுமை பண்ணனவங்களே போனா போகட்டும், தொண்டையாவது நனையட்டும் சொல்லி ஒரு காடி எடுத்து கொடுக்குறாங்க. ஆமே. இந்த வார்த்தை தாகமா இருக்கிற வார்த்தை மிகவும் ஒரு தாகத்தோடு, அதாவது ஏக்கத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆமே. எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறீங்க இந்த வார்த்தையை? சொல்லுங்க, தாகமாய் இருக்கிறேன். சொல்லுங்க, தாகமாய் இருக்கிறேன். இப்போ இந்த தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? கேட்டேன்.
இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை பாரத்தோடு அங்கே புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தாகமாய் பாரமாய் ஏக்கமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தாகமாய் இருக்கிறேன். அந்த வார்த்தையை இங்கே பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமே. இதை சொன்னது பிதாவாகிய தேவன். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு புறப்பட தயாரானது ஏசாயா தீர்க்கதரிசி. ஆமே. ஆனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இன்றைக்கு தான் தீர்க்கதரிசியாக மாறினாரா அப்படி என்று சொன்னால் இல்லை. 4 ராஜாக்களின் காலகட்டத்தில் தீர்க்கதரிசனம் முறைத்த இவர் இந்த உசியா ராஜா காலத்தில் தீர்க்கதரிசியாக இருக்கிறவர். அமைதியா இருக்கிறார். என்ன அபிஷேகம்? என் மேல இல்ல, ஏசாயா மேல. என்ன அபிஷேகம்? தீர்க்கதரிசன அபிஷேகம். அவன் தீர்க்கதரிசனம் முறைத்தால் அது அப்படியே நடக்கும். அப்பேற்பட்ட அபிஷேகத்தை பெற்ற ஏசாயா தீர்க்கதரிசி அமைதியாக இருக்கிறான். ஆமென். ஏனென்றால் உசியா ராஜா ஏசாயாவோட சொந்தக்காரன். ராஜா பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ராஜ சாப்பாடு, ராஜ மரியாதை. எங்க போனால் அப்ப எதுக்கு நான் தீர்க்கதரிசனம் உரைக்கணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? எனக்கு பாடுகளுக்கு விட்டு கொடுக்க எனக்கு மனசு இல்லை. ஆமே. இன்றைக்கும் நாம் சபைகள்ல ஏசி போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி? ஏசி போட்டு சூடு தெரியாம இருக்கிற நம்முடைய போதகர் அவர்கள் ரொம்ப நாள் கனவு ஏசி போடணும் எங்கிட்ட சொல்லிட்டே இருப்பார். ஏசி போடணும்டா, ஏசி போடணும், ஏசி போடணும். என் ஜனங்க யாரும் சூட்ல உட்காந்துருக்க கூடாது. ஆமே. அவருக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறோம். சிலுவைக்கு முன்னாடி இயேசு தொங்கிட்டு இருக்கிற மாதிரியும், இது இயேசு உயிர் போகுது கடைசி 2 வார்த்தையில இயேசு அடக்கம் பண்ண போற மாதிரியும் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இந்த ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜாவையே பார்த்து கொண்டு இருக்கும் போது அவன் தீர்க்கதரிசி அபிஷேகத்தை அவன் மேல ஊற்றப்படவே இல்லை. ஆமே. தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டவன். தீர்க்கதரிசனம் சொல்லணும், அப்பதான் ஜனங்கள் உணர்வடைவார்கள். ஆண்டவர் எவ்வளவோ சொல்றாரு. ஆனா உசியா ராஜா இருக்கிற வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசனத்தை உரைக்கவே இல்லை. ஆமென். வாசிக்கலாம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டே அவருடைய வஸ்திரத்தொங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இப்போ உசியா ராஜா இல்ல, ஃபேவர் ஆனவங்க இல்ல. அரண்மனைக்கு முதல் மாதிரி ஏசாயாவால போக முடியல. ஏன்னா முதல்ல போனா மரியாதை, சொந்தக்காரன், ராஜ சாப்பாடு, ராஜ மரியாதை. இன்னைக்கு இல்லைங்கிறப்போ யாரை நோக்கி பார்க்கிறான்? தேவனை நோக்கி பார்க்கிறான். நமக்கும் அப்படிதான் ஃபேவரா இருக்கணும். ஃபேவரா இல்லைன்னா தான் ஆலயத்துக்கு வருவோம். ஆமென். ஃபேவரா இல்லைன்னா தனிமையா திங்கட்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் இந்த ஆலயம் திறந்தே கிடக்கும். வந்து யாருக்கும் தெரியாம என் கண்ணீரை இங்கு சொல்லிவிட்டு போவோம். ஆமென். அப்போ உசியா ராஜாவை போல நாம யாரை நம்பிட்டு இருக்கிறோம்? எதை நம்பிக்கிறோம்? பணத்தையா, வேலையா, தொழிலையா, என் சுய சாமர்த்தியத்தையா? யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து, என் நம்பிக்கை யாரா இருக்கு? தாவீது சொல்றான், கர்த்தாவே நீரே என் நம்பிக்கை. ஆமே. இங்க உசியா ராஜா மரணம் அடைந்த பின்னாடி ஏசாயாவுக்கு திக்கும் தெரியல, திசையும் தெரியல. இப்பதான் ஆலயத்துக்கு வந்து வஸ்திர தொங்கலத்தை அவன் பார்க்கிறான். ஆமேன். 2வது ஒண்ணு பார்க்கிறோம், வாசிக்கலாம். சேராபீன்கள் மேலாக நின்றார்கள், அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்குது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஆமே. இங்க ஆலயத்துல பார்க்கிறாரு, தரிசனத்துல பார்க்கிறாரு, சேராமீன்கள் அவருக்கு மேலாக நிக்கிறத பார்க்கிறாரு. பார்த்த உடனே 6 செட்டைகள் இருக்கு. எத்தனை செட்டைகள்? 6 செட்டைகள் சேராபீன்களுக்கு உண்டு. ஆனா 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி அவன் பார்க்கிறான். தரிசனத்துல 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லும் போது 5வது வசனத்துல வாசிக்கலாம். 5வது வசனம்.
அப்பொழுது நான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஆமென். இத்தனை தரிசனங்களையும் ஏசாயா பார்க்கிறார். பார்த்த உடனேயே அப்பதான் புரியுது நான் தவறான இடத்துல நிற்கிறேன் என்று சொல்லி. ஆமென். அப்பதான் நான் தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டவன். இங்க சேராபீன்கள் ரெண்டு சட்டைகளா தன் முகத்தை போடுறாங்க. காரணம் என்ன? நம்ம ஏன் தெரியுமா தேவனை நோக்கி பார்க்க மாட்டேங்கிறோம்? நமக்கு ஒரு உதவிகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இவங்க தருவாங்களா, அவங்க தருவாங்களா, இவங்க நமக்கு ஆறுதலா பேசுவாங்களா, இவங்க ஏதாவது பண்ணுவாங்களா, நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஆனா சேராபீன்களை ஏசாயா உற்று பார்க்கிறார். 2 சட்டையா தன் முகத்தை மூடிக்கொண்டார், 2 சட்டையா கால்களை மூடிக்கொண்டார். அப்ப என்ன அர்த்தம்? என் வழிகளை நான் பார்க்க கூடாது, தேவனை பார்க்க வேண்டும். ஆமென். என் வழிகளை நோக்க கூடாது, தேவனை துதிக்க வேண்டும். 2 சட்டையா தன் கால்களை அவன் மூடுகிறான். கால்களை மூடி, ஏன் நான் என்ன என் மனசுக்குள்ள எது ஃபேவரா இருக்கோ அந்த நினைப்பில் நான் போக கூடாது. ஆமென். சேராபீன்களை பார்த்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு உயிர் வருகிறது. ஆமென். நான் தீர்க்கதரிசி அழைக்க அப்பதான் சொல்றேன், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஆமென். நம்ம இன்னைக்கு தேவாலயத்தில் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அமைதியாக இருக்கிறோம். ஆமென். வெளியே போனா தான் நம்மளுடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளியே தெரியும். ஆனா ஒரிஜினல் கேரக்டர் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு எது ஒரிஜினல் கேரக்டர் இருக்கணும் தெரியுமா? தேவனை பற்றி சொல்லுகிறது. ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி போல உசியா ராஜா மரணம் அடைந்தால் தான் நாம் மனம் திரும்ப சொன்னால் தேவன் அதற்கும் ரெடி. ஆமென். யாரையாவது சார்ந்து இருக்கிறீங்களா? யாருடைய வார்த்தையாவது நமக்கு ஆறுதலா இருக்கிறதா? இவங்க பேசுவாங்க, இவங்க நமக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி மனிதரை ஒரு கால் நம்பி விடாதீர்கள், தேவனை மாத்துமே நம்புங்கள். ஆமென். இன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசியுடைய பாரம், ஏசாயா தீர்க்கதரிசி கண்கள் திறக்கப்பட்டவனாய் இங்கே உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறா, யார் என்னுடைய காரியமாய் போவான்? ஆமென். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ல, தாகமாய் இருக்கிறேன். அந்த தாகத்தையும் இந்த தாகத்தையும் இணைக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆமாம். இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்துல இன்னும் முடங்கி கிடக்கிறார் அல்லாமல் நியாயப்பிரமாணத்தை ஒரே சிலுவையிலே எல்லா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமாம். இங்க நிறைய காரியத்தை இன்னைக்கு நேரம் ரொம்ப கம்மியா கொடுத்துக்கிறாங்க. ஆனா அடிக்கடி நிறைய வசனங்களை நாம் இந்த வசனத்துல கேட்டிருக்கிறோம். ஆமென். நாம் ஒன்றும் புதிதானவர்கள் அல்ல. ஆமென். வேதத்துக்கு யாராவது புதிதா இருக்கீங்களா? எத்தனை பிரசங்கங்கள். இன்னைக்கு என் தகப்பன் அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார். சிங்கம் போல கர்ஜிப்பார். ஆமென். நம்மளை எல்லாம் அப்படிதான் வளர்த்து விட்டுருக்கிறார். ஆமென். நம்ம யாரும் ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரங்க தான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒவ்வொரு இங்க சின்ன நான் எனக்கு தெரியும், நான் 22 வருஷம் அந்த ஆலயத்தில் இருக்கிறேன். எப்படி ஆரம்பிச்சோம், எப்படி கட்டணும், எங்க வந்தோம் எல்லாமே தெரியும். ஆனால் அவருக்கு ஏன் தெரியுமா அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறாரு? எல்லாம் முடிந்தது. அவர் பணி மேக்சிமம் முடிந்தது. இன்னைக்கு இனி நம்ம செய்ய வேணும். நம்ம ஆலயத்தில் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க ஸ்டெல்லாமா வந்து அவனுடைய பேரனுக்கு வேதத்துள்ள புத்தகங்களை சொல்லி கொடுத்தாங்க. ஆமென். இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டது? என் தகப்பன் கத்துக்கிட்டது. ஆமென். நான் இதுவரைக்கும் ஒரு 25 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறோம். எங்க இருந்து கத்துக்கிட்டது? இந்த ஆலயத்திலிருந்து கத்துக்கிட்டது. ஆமென். 7 கிராமங்கள்ல ஊழியம் செய்கிறோம். எங்கிருந்து கத்துக்கிட்டது? இந்த ஆலயம். ஏன் தெரியுமா? தேவனுடைய ஏக்கத்தை நிறைவேற்ற, தேவனுடைய தாகமாய் இருக்கிறேன், யார் என்னுடைய காரியமாய் போவான்னு சொல்லி தேவனுடைய அங்கலாய்ப்பை உணர்ந்தவனாய் நாங்க நிற்கிறேன். ஆமென். இதே சபையில ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தவன் தான். இதே சபையில யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்தவன் தான். என் மகனுடைய பிறப்புக்கு கூட நான் இருந்தது கிடையாது. உலகத்துக்காக ஓடி 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 ஒண்ணுமே இல்லைங்க, 0. ஆனா ஆண்டவருக்காக ஓடுகிறேன். இன்னைக்கு எந்த குறையில்லாம தேவன் என்ன வச்சிருக்கிறார். ஆமென். தேவனுடைய சத்தத்தை கேட்ட ஒரு 3 பேர் வசந்த வாசிக்கு நான் நேரடியா சொல்றேன். அதுல ஒன்று ஏசாயா சொல்லுகிறார், என்னை அனுப்பும். ஆமென். நீங்க ஆண்டவர் சொல்லுமா, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அனுப்பும். என் குடும்பத்துல, நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல, என் சபையில என்னை அனுப்பும் ஆண்டவரே. அடுத்தபடியாக மரியாளுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுது, உன் மூலியமாய் பரிசுத்தாவின் மூலியமாய் கர்ப்பவதியாகி நீ ஒரு குமாரனை பெறுவாய். ஆமென். மரியாள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆமென். நீ இதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு மரியாள் சொல்லல. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆண்டவருக்கு அடிமை. மூன்றாவதாக பவுல், அவரை தேவன் தமஸ்குவின் மீது சந்திக்கிறார். சந்திச்ச உடனே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமாம். வேதத்துல இத்தனை பாத்திரம் நம்ம வெறும் வெத்துக்கதையா வாசிக்கிறோம்.
உயிருள்ள தேவன் உயிருள்ள வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். சபைக்குள்ள உயிரோட நாம இருப்போம். கிராமத்துக்கு போகும்போது நாற்றம் எடுத்தவங்க மத்தியில் உட்காரும் போது சிலுவை எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆமென். ஏன்னா இவர்களுக்காகவும் தேவன் மரித்தார். அவங்களுக்கு தெரியாது, படிப்பறிவில் ஒன்றும் இல்லை, பழைய களியை புளிக்க வச்சு சாப்பிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இந்தாங்க பாஸ்டர் ஒரு கிளாஸ். இல்லை இதெல்லாம் நான் குடிக்கிறது இல்லைன்னு சொல்றது இல்லை, எது கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிருவோம். ஏன் தெரியுமா? எப்படியாவது ஆத்துமாக்களை தூக்க வேண்டும் சொல்லிதான் எங்களுடைய வாஞ்சை. இயேசு கிறிஸ்துவ கூட அதுதான் இருந்தது. ஏன் சிலுவை வரைக்கும் போனாரு? அங்கேயும் கூட ஒரு கள்ளன் வருவான், அவனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான். ஆமென். நம்மளும் கள்ளத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவனுக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்னும் எவ்வளவு காலம் அமைதியா இருப்போம்? இருளின் நாட்கள் நீங்க பார்க்கலையா? போரின் செய்தியை கேள்விப்படவே இல்லையா? வாதைகளின் செய்தியை கேள்விப்படவே இல்லையா? இன்னும் அமைதியாக நானும் என் பிள்ளையும் என் மனைவியும் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. தாகமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன் ஆண்டவரே, உங்க தாகத்தை தீர்க்க நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி போய் சமாரியா ஸ்திரீ கிட்ட போய் தாகத்துக்கு தான் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஒண்ணுமே சொல்லல. தண்ணி கூட, இவ்வளவு கூட, அவ்வளவு கூடன்னு கேட்கல. தாகத்துக்கு அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை கொடுக்கவே இல்லை. நீங்க யூதனா இருக்கிறீங்க, எங்கிட்ட எப்படி கேட்கலாம்? யூதருக்கும் சமாரியருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இந்த அம்மா கேட்குது. ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. நம்ம சொல்ல முடியுமா உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு? சம்பந்தம் சிலுவையில முடிக்கப்பட்டாச்சு. ஆமென். சிலுவை நிச்சயிக்கப்பட்டாச்சு. ஆமென். தேவனுக்காக வாழ நம்ம முயற்சி செய்வோம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.